வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை பற்றி குர்ஆனுடைய பார்வை என்ன? அறிவியல் பார்வை. அதிலேயும் அறிவியல், எதை எடுத்தாலும் அறிவியல். அறிவியல் என்று சொன்னால் உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கு பெயர் அறிவியல், உள்ளதை உணர்ந்தபடி சொல்வதற்கு பெயர் இலக்கியம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. உள்ளதை உள்ளபடி சொன்னால் அறிவியல், உள்ளதை உணர்ந்தபடி சொன்னால். ஒரு உயர்ந்த கட்டிடம் கொண்டு இருக்கிறது, அதை ஒருத்தர் பார்க்கிறார், பிரம்மாண்டமா இருக்குது, வானலாவ உயர்ந்த கட்டிடம் அப்படின்னா அதுக்கு பேர் இலக்கியம். உள்ளதை அவர் எப்படி உணர்ந்தாரோ அப்படி சொல்கிறார், எப்படி புரிந்தாரோ அப்படி சொல்கிறார். அதுக்கு பேர் அறிவியல் கிடையாது. எது அறிவியல்? 450 அடி உயரம், 28 அடி அகலம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் அறிவியல். குர்ஆன் அப்படித்தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கிறது. எங்க மிஸ்டேக் வருது, எங்க சிக்கல் வருது, எந்த ரூட்ல போனா கிளியர் பண்ணலாம், எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற ரொம்ப டீடைலா முன்வைக்கிறது. குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பதும் அது ஒரு நிர்வாகம் சார்ந்தது. ஒரு நிர்வாகம் என்று வந்தாலே அதற்கு ஒரு தலைமை பீடம் தேவை, வழிநடத்துகிற தலைவர் தேவை. மாலுமி இல்லாத கப்பல் திசை இல்லாமல் தெரிவதை போல தலைவர் இல்லாத குடும்பமும் திசை கட்டு தெரிகட்டு போய்விடும். இது உலகத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகத்துக்கும் பொருந்தும். கல்லூரி நிர்வாகமா, அதுக்கு ஒரு சுப்பீரியர் தேவை. ஒரு கட்சி நிர்வாகமா, அதற்கு ஒரு சுப்பீரியர் தேவை. ஒரு மாநில அரசின் நிர்வாகமா, அதற்கு ஒரு சுப்பீரியர் தேவை. ஒரு தேசத்தினுடைய நிர்வாகமா, அதற்கு ஒரு சுப்பீரியர் தேவை. எதை எடுத்தாலும் அதனை நிர்வகிக்கிற தலைமை பீடத்திலே ஒருவர் தேவை. இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி, எல்லாருமே ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாருமே தலைவர்கள், எல்லாருமே தொண்டர்கள், எல்லாருமே பணியாட்கள் அப்படின்னு இழுத்து முடிய வேண்டியதா ஒரே நாள்ல. இது சாதாரண அறிவு சொல்லுகிற செய்தி தானே, குடும்ப விஷயத்துக்கு இது தேவைதானே. ஆனா உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு அறிவாளி என்ன சொல்றான்? புருஷன் பொண்டாட்டி குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவன் தலைவன், அவள் தலைவி. குடும்ப தலைவரா, அவங்க குடும்ப தலைவியா. ஒன்னு தலைவிய வையி, இல்லாட்டி தலைவன் வையி. 2 பேருமே தலைமை பொறுப்பில் இருந்தா குடும்பம் நாசமா போச்சுன்னு முடிவுக்கு வையி. இன்னைக்கு நீ குடும்ப தலைவின்னு சொல்லிக்கிட்டாலும் நடைமுறையில தலைவி தலைவியாவா இருக்கிறா? ரேஷன் கார்டெல்லாம் குடும்ப தலைவின்னு ஒத்துக்கிறான். சில நேரத்தில் போட்டோ போடும்போது குடிச்சு போட்டு குடும்பத்துக்குள்ள வந்து எட்டி மிதிக்கான். தலைவி தானே, அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியதானே. ஒரு தலைவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதிகாரம் இருக்கு, அதை வச்சு சில வேலைகளை செய்வான். நம்ம தலைவி அது மாதிரி நானும் தலைவி அப்படின்னு சொல்ல முடிஞ்சதா? அழுதுகிட்டு ஜமாத்துல வந்து கடிதம் கொடுக்க வேண்டியது இருக்கு. குடிச்சு போட்டு வந்து அடிக்காரு, என்னான்னு பாருங்க. ஏன் முடியாது? நீ தப்பான முடிவு எடுத்து வச்சிருக்க. ஒரு ஆளை தலைவரை வை, ஒரு ஆளை மேல வை, மத்தவங்களை கீழே வை. குர்ஆன் சொல்லுகிறது, அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன்-நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிற தலைவர்கள், பெண்களின் நிர்வாகிகள் ஆண்கள், குடும்பத்தின் தலைவர்கள் ஆண்கள். ஆண் மட்டுமே தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும், பெண்ணை தலைமை பொறுப்புக்கு ஈக்குவலா வைக்காத. உடனே நம்ம ஊர்ல நிறைய பேர் கிளம்புவாங்க, ஆண் பெண் சமத்துவம் தேவை, பெண்ணுக்கு உரிமை கொடு, ஆண் ஆதிக்கம் செய்யாது. சரிப்பா, என்னப்பா உரிமை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, இவன் சொல்ற வேலையெல்லாம் இருக்குது கலுசன பயிலுவ சொல்ற வாதம். நீ மட்டும் வெளியில வந்து சம்பாதிக்கிறல்ல, அவளுக்கு சம்பாதிக்கிற ரைட்ஸை கொடு, வெளியில வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு. இதுக்கு பேர் உரிமையா? அவளுடைய தலையில் வைக்கிற சுமையா? இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆன குடும்ப தலைவனா வை, அவன் காசு பணத்தை எல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வீட்டுல கொடுக்கட்டும், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வீட்டு நிர்வாகத்தை அவன் பார்க்கட்டும், உனக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தரட்டும், பிள்ளைகளை கண்ணு திறத்துமா வளர்க்கட்டும், வீட்டுல உள்ள முக்கியமான பிரச்சனைகளை முடிவெடுக்கிற அதிகாரத்தை நீ கையில வச்சுக்க, ஒரு பெண்ணுடைய கையில கொடுக்காத, கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னா ஆண் ஆதிக்கம் பண்றான், பொம்பளை அடிமத்தனம் பண்றாங்க. இதுல எது அறிவியல்? ஆண் ஆதிக்கம் அறிவியலா அல்லது பெண்ணை ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது அறிவியலா என்று கேட்டால் ஒரு ஆணை ஆதிக்கம் செய்ய அனுமதிப்பதுதான் அறிவியல்.
ஏன் ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்ட அறிவியல் விஷயத்தை உலகம் சொல்லுகிறது. மனிதனுடைய முக்கியமான உறுப்பு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மூளை. மூளையில பல்வேறு பாகம் இருக்கிறது. மனிதன் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்கிறது. நாம சிரிக்கிறோம், ஏதாவது ஒரு ஜோக்க கேட்டா மூளையில ஒரு செக்ஷன் இருக்குது சிரிக்கிறதுக்கு. அந்த ஏரியாவை லாக் பண்ணிட்டோம். எம்மா பெரிய கஜகால சாமி வந்தாலும் சரி சிரிக்கவே மாட்டான். சில பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, பிஜேபி எல்லாம் நிப்பாட்டி விட்டுருப்பான் முந்தி ஒரு கம்ப பிடிச்சுக்கிட்டு, சிரிக்க வைப்பவருக்கு 1,00,000 பரிசுமா. சிரிக்கவே மாட்டான். அப்ப அந்த ஏரியா காலி அவுட்னு அர்த்தம். அது மாதிரி அழுக, அதுக்கு ஒரு ஏரியா இருக்கு, அழகும். சில பேருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வராது. அழுகைக்கு ஒரு ஏரியா, சிரிப்பிற்கு ஒரு ஏரியா, சிந்தனைக்கு ஒரு ஏரியா, உண்மை பேச ஒரு ஏரியா, பொய் பேச ஒரு ஏரியா. உண்மை கண்டறியும் சோதனை அப்படிலாம் சொல்றாங்கல்ல, குற்றவாளிகளை கொண்டு போய் வச்சு உண்மை கண்டறியும் சோதனை. அதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் மூளையில எந்த ஏரியா துடிக்குன்னு செக் பண்ணிடுவான். துடிக்கிற ஏரியா வச்சு கண்டுபிடிச்சிருவான், பார்த்தி பீலா விடுறான் அப்படின்னு செட் பண்ணி வச்சு கம்ப்யூட்டர் போட்டு விட்டாங்கன்னா தெரிஞ்சு போயிடும் எந்த மூளை வேலை செஞ்சு இந்த வார்த்தை வருது. என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது ஒவ்வொரு ஏரியால இருந்து ஒவ்வொன்று வரும். கையை தூக்குறோம்னா ஒரு ஏரியா செய்த வேலை, பாக்குறேன்னா அதுல ஒரு ஏரியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். காலை தூக்குறேன்னா அதுக்கு ஒரு ஏரியா, எல்லாம் அங்க உள்ள அந்த மூளையில இருந்து தான் மொத்த மனித செயல்பாடுகளும் நடக்கிறது. அதனாலதான் அந்த குடிகாரங்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, கண்ட்ரோல் ரூம்னு மூளையில ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவை மதுபானம் முதல்ல அதைத்தான் அட்டாக் பண்ணும். சாராயத்தை குடிச்சாரு வச்சுக்கோமே, கண்ட்ரோல் ரூம் தான் ஃபர்ஸ்ட் காலி பண்ணும். அது என்ன கண்ட்ரோல் ரூம்? ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாத காரியத்தை செய்ய விடாம தடுக்கிற மூளையின் பகுதிக்கு பேரு கண்ட்ரோல் ரூம். இப்ப உதாரணம், ஒரு பொது இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், 4 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல மழை ஜலம் கழிக்க கூடாது, செய்யக்கூடாதுல. அறிவாளி புத்தி உள்ளவன் செய்ய மாட்டான்ல. அந்த ஏரியா வேலை செஞ்சிச்சுன்னா செய்ய மாட்டான். அந்த ஏரியா அவுட் ஆயிட்டுனா அப்படியே ஓரமா தூக்கிட்டு அடிச்சு நிற்பாரு. ஒரு மௌத்து வீட்டுக்கு போறோம், ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உங்களுக்கு சிரிப்பானியா வருது. அவர் ஆளை பார்க்கறிய அல்லது ஒரு பேச்சை கேட்கறிய, கேட்ட உடனே கேட்க சிரிக்கணும் போல தோணுது. எல்லா வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு போய் சிரிப்பியலா? சிரிப்பு வந்தாலும் அடக்கிக்கிறீங்க. ஏன்? கண்ட்ரோல் ரூம் அடக்குற, இங்க சிரிக்காத, இது சிரிக்கிற இடம் கிடையாது. மௌத்து வீட்டுக்கு வந்திருக்க, மோன சிரிச்சா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாங்க அப்படின்னு மூட சொன்ன உடனே அப்படியே அடக்கி வச்சுட்டு வெளியே வந்து கேட்கிற புக்கறன்னு சிரிப்பான். இந்த குடிகாரனுக்கு மதுபானம் உள்ள போன உடனே முதல்ல அட்டாக் பண்ணிடும். அதனால தான் எந்த இடத்துல எதை செய்யக்கூடாது அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். நடு ரோட்டுல கையிலேயே உதறி தோல்லத்துக்கு போட்டு போவார்ல, ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி நடப்பார்ல. இது என்ன, இந்த இடத்துல வேஸ்டி அவுக்கிற இடம் இல்லப்பா, இது டாய்லெட் இல்லப்பான்னு தெரியணும்ல. மூளை அவுட் ஆயிடுச்சு. இப்படி மூளைக்கு ஒவ்வொரு செக்ஷன்ல ஒவ்வொரு ஏரியா இருக்குல்ல, ஒவ்வொரு ஏரியா ஒரு வேலை செய்யுதுல. அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிற, முடிச்சுகளை அவிழ்க்கிற, பிரச்சனை வந்தால் தீர்வு சொல்லுகிற, சிந்தனை செய்கிற பகுதின்னு ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு நிர்வாகம் செய்யறவனுக்கு அந்த இடம் ஷார்ப்பா இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் மைனஸ் ஏற்பட்டுச்சுன்னா அவனால சரியா நிர்வாகம் பண்ண முடியாது. ஏன்? நிறைய பிரச்சனை வரும், முடிவெடுக்க தெரியாது, முடிஞ்சுக்கிட்டே நிற்பாரு. வீட்டு வாடகை கேட்கறது ஓனர் வந்து நிற்பாரு. என்ன செய்யறது? ஐயோ பணம் இல்லையே. உடனே மூளை அந்த இடம் வேலை செஞ்சதுன்னா, பணம் இல்ல, ஒன்னு இவர்கிட்ட 2 நாள் எக்ஸ்கியூஸ் கேட்கலாம், கேட்டா தர்றவர் தான், நல்ல மனுஷன் தான் அப்படின்னு முடிவெடுத்து அவன்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் கேட்க வைக்கும். இல்ல 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 இவன்கிட்ட பேசினா கதைக்கு ஆகாது, 1ஆம் தேதி வாடகை வச்சா தான் வீட்டுல குடியிருக்க விடுமா, இவன்கிட்ட பேசி புண்ணியம் இல்ல, வேற எவன்கிட்ட கண்ணை வாங்கிட்டு வருவோம், அதை நோக்கி போவான். எப்படி போவான்? அந்த பகுதி வேலையை செஞ்சாதான். 1ஆம் தேதி ஆயிடுச்சு, வாடகை கொடுக்கணும், ஓனர் வந்துட்டாரு, என்ன செய்யறது? இந்த கேள்விக்கு கடன் வாங்கி கொடுப்பதா, நாளை தருவேன் என்பதா, 2 நாள் வாக்குறுதி கேட்பதா, என்ன செய்வது என்று முடிவெடுத்து அறிவித்தால் அவன் நல்ல குடும்ப தலைவர். வந்து கேட்கிறிய என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னா
வீட்டை காலி பண்ணுப்பா அப்படிம்பாரு. அப்ப இந்த சிந்தனை செய்கிற பகுதி ஷார்ப்பா இருந்தா தான் பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க வேண்டும். ஒரு நிர்வாகி முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறான். இப்பொழுது அறிவியலாளர்கள் மூளையை கொண்டு போய் லேபில் வைக்கலாம், அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போடுகிறார்கள். போட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், ஆண்களுடைய மூளையும் பெண்களுடைய மூளையும் பல்வேறு கோணங்களில் ஸ்கேன் செய்து பார்க்கப்பட்டது. அதிலே சராசரியாக எல்லா பெண்களின் மூளையை விட ஆண்களுடைய மூளையில் சிந்தனை செய்கிற பகுதியில் 13% அதிகப்படியாக சக்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் ஆம்பளைக்கு மட்டும் கொடுக்கணும்? ஆம்பளைக்கு இருக்கிறதுனால தான் அல்லாஹ் சொன்னா ஆம்பளை நீ நிர்வாகம் பண்ணு, பெண்ணிடத்துல கொடுக்காது, அவளுக்கு தெரியாது, அவன் முடிச்சுக்கிட்டே நிப்பா, இல்லாட்டி ஓரம் அழுதுருவா, கண்ணீர் விடுவா, அவளுக்கு தெரிஞ்சது. அதான் என்ன பண்றது? இதுக்கான பெண்களை மட்டப்படுத்துற அர்த்தம் கிடையாது. ஒரு விஷயத்தில் இப்படி ஆண்களை கொடுத்த அல்லாஹ் அடுத்து மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இதே மாதிரி இன்னொரு இடத்தை ஸ்கேன் பண்ணோம், மெமரி நினைவாற்றலை பதிவு செய்து வைக்கிற விஷயங்களை கிரகித்து வைக்கிறதுக்கு மூளையில் ஒரு ஏரியா இருக்குது, அதை செக் பண்ணணும். செக் பண்ணுனா ஆம்பளையுடைய மூளையோ பொம்பளையுடைய மூளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆம்பளை பையன் ஃபெயிலா போயிட்டான், பொம்பளை பிள்ளை பாஸ் ஆயிட்டா. எக்ஸாம்ல பாக்குறோம்ல, ஆம்பளை பையன் ஃபெயில் ஆகிட்டே இருக்கான், பொம்பளை பிள்ளை பாஸ் ஆகிட்டே இருக்கு. எப்படின்னு கேட்டா ஆம்பளையுடைய மூளையை விட 11% பொம்பளை மூளையில மெமரி பவர் கூடுதலா இருக்கு.